होती है। ஆகவே பாட்டு பாடும்போது எதுவும் நடக்கல, பாட்டு பாடும்போது எதிரியே விழுறானா, பாட்டு பாடும்போது உங்க சரீரத்துல இருக்கிற எதிரான காரியெல்லாம் மறையும். गीत के द्वारा विरोध लोग मिट जा रहे हैं, तो ये गीत के द्वारा हमारे जीवन में चंगाई भी होगी। மனம் திரும்புதல் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மாறணும்னா वो परिवर्तन क्या है? उस श्राप से, उस पाप से அவன் சிலுவையத்தான் நோக்கி பார்க்கணும். वो जाकर क्रूस को ही देखना है। சிலுவைனா சிலுவையில அறையப்பட்ட இயேசு கிட்ட தான் விஷயங்குது. क्रूस पे जो यीशु मसीह उसी पर है। வயசான தோற்றம் வரக்கூடாது, வயசாயி மாதிரி வரக்கூடாது. எனக்கு हम ज्यादा बुजुर्ग के अवस्था में ना आए, நான் ஸ்டாண்டர்டா இதே வயசுல இருக்கணும். हम स्टैंडर्ड में और यही उम्र में रहें। இத விசுவாசிங்க. हमें विश्वास करना है। விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். विश्वास के द्वारा ही धर्मी जन। ஆமென். आमीन। அப்ப பாருங்க, நம்ம இதுதான் இது இப்ப அற்புத சுகமளி கூட்டத்தை நம்ம வைக்கிறோம். इसलिए हम ये अद्भुत का ये सभा रखे हैं। சாராளாமலாம் உட்கார்ந்து கேளுங்க, நிறைய பேர்லாம் உட்கார்ந்து கேளுங்க. सब लोग बैठ के सुने। இங்க பாட்டு பாடும்போது இது தேவ சித்தம். பாட்டு பாடு, यहाँ पर हम गीत गाएं, ये परमेश्वर की इच्छा है। பாட்டு பாடும்போது என்ன நடக்குதா? பாட்டு பாடும்போது அற்புத சுகம் நடக்கும். ये अगर हम गीत को गा रहे तो परमेश्वर की अद्भुत कार्य होती है। ஆண்டவர் இது பாருங்க, இது ஒரு அற்புத புஸ்தகம். ये जाकर अद्भुत वचन है। தேவன் ஒரு அற்புதமானவர். परमेश्वर एक अद्भुत है। உங்களை என்னைய அற்புதமா உண்டாக்கி வச்சிருக்கார். आपको और हम एक अद्भुत रीति से उत्पन्न किए। ஆகவேதான் அற்புதம் எதுவும் நினைச்சுக்காதீங்க. इसलिए अद्भुत आप कुछ और मत समझिए। கடவுள் அற்புதமானவர். परमेश्वर अद्भुत है। யோசிச்சு பாருங்க, பார்க்க முடியாதவன் இருக்கிறாரு. सोच कर देखे ना, उसको हम देख सकते हैं, वो है। எப்படி பார்க்கலாம் அவரை? हम कैसे देख सकते हैं? உங்க மூலமா என் மூலமா பார்க்கலாம். आपके द्वारा, हमारे द्वारा। எப்படி பார்க்கலாம்? कैसे देख सकते हैं? உலகத்தின் மூலமா பார்க்கலாம். संसार के रूप से। ஒரு சூரியனை பாருங்க, उस सूरज को देखिए। கடவுள் எவ்வளவு பெருசுன்னு தெரியும். कैसा परमेश्वर ने बनाया है आपको। இந்த உலகத்தை பாருங்க, इस संसार को देखिए। மழை இதெல்லாம் பாருங்க, அவர் எவ்வளவு பெரியவன்னு தெரியும். बारिश या सारी चीज को आप देखिए। அப்ப தேவன் வேற விதத்துல அவரை பார்க்க முடியும். हम परमेश्वर को हम एक अलग नजरिया से देखते हैं। ஆகவேதான் நம்முடைய தேவன் அற்புதமானவர். इसलिए हमारा परमेश्वर अद्भुत है। அப்படி இல்ல, நம்ம தேவன், நம்முடைய உலகத்தின் தேவன் அற்புதமானவர், நம்ம தேவன் அற்புதமானவர். हमारे संसार में जो परमेश्वर, वो हमारे परमेश्वर अद्भुत है। பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் சண்டைக்கு போறப்போ, इस्राएल लोग झगड़े युद्ध के लिए जा रहे हैं, யுத்தத்துக்கு போறப்போ युद्ध पे जा रहे हैं। वो என்ன பண்றாங்க? சண்டை போடுறவங்களை ஆண்டவர் அனுப்ப சொல்ல, वो वहाँ कह रहे कि लड़ाई ना करो, பாடுறவங்களை அனுப்ப சொன்னார். वहाँ बोले कि जो स्तुति करते, गीत भजन करते, उनको आगे जाने के लिए। ஏங்க, சண்டை போடும்போது பாடகர்கள் அனுப்புவாங்களா? जब युद्ध होता है क्या गीत गाते हैं? ஏன்னா பாடகர் அனுப்பும் போதே அங்க அவரு இறங்கி வேலை செய்வார். क्योंकि अगर गीत गाने के लिए अगर हम उसको आगे भेजते हैं, तभी परमेश्वर की उपस्थिति होती है। ஆகவே பாட்டு பாடும்போது எதுவும் நடக்கல, பாட்டு பாடும்போது எதிரியே விழுறானா, பாட்டு பாடும்போது உங்க சரீரத்துல இருக்கிற எதிரான காரியெல்லாம் மறையும். गीत के द्वारा विरोध लोग मिट जा रहे हैं, तो ये गीत के द्वारा हमारे जीवन में चंगाई भी होगी। கிறிஸ்தவ மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். जो मसीह व्यक्ति है, ये समझना है। இது ஒரு பேட்டர்ன் கிடையாது. பாட்டு பாடுவாங்க, அப்புறம் ஆராதனை பண்ணுவாங்க, அப்புறம் வசனம் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அப்படி இல்ல. ये एक ऐसे ही नहीं है कि हम ऐसे ही गीत गा लिए, ऐसे ही हम भजन को ये कर लिए। தேவன் கிரியை செய்கிற வழி தான். परमेश्वर जाकर क्रिया करता है, यही एक जरिया है। ஆமென். आमीन। இப்ப பாருங்க, நம்ம இங்க இந்த மாதிரி இத ஊழியம் நடந்துக்குது. इसलिए ऐसा एक मीटिंग रखे हैं। இப்ப பாருங்க, இப்ப நம்ம இங்க देखिए, हम यहाँ पर இங்க கூட்ட வச்சிருக்கிறோம். यहाँ पर हमने जो मीटिंग रखा है, இந்த இடத்தை கடவுள் நமக்கு கொடுத்தாரு. ये जगह को परमेश्वर ने हमें दिया है। இதுக்கு தேவன் இதை ஆரம்பிக்கும் போது, நானு जब हम ये शुरुआत कर रहे थे, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, ये शुरुआत करने से पहले, உள்ள இங்க வரதுக்கு முன்னால நிறைய காரியத்தை நான் எழுதி ஜெபம் பண்ணேன். जब इस जगह पे मैं नहीं आया था, उससे पहले मैंने बहुत सारे कार्यों को लिखकर मैंने प्रार्थना किया था। நிறைய எழுதி இருக்கிறேன். இன்னும் बहुत कुछ मैंने लिखा है। இங்க வரதுக்கு முன்ன ஜெபம் பண்ணேன். मैं जब यहाँ आने वाला था, तब मैंने प्रार्थना किया था। இந்த இடத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். எழுதி வச்சு ஜெபம் பண்ணேன். मैंने लिख के रखा था कि ये जगह के लिए 1 लाख रुपए मुझे एडवांस देना होगा करके। அப்புறம் நல்ல டோர், கண்ணாடி டோர் போடணும்னு ஜெபம் பண்ணேன். எழுதி வச்சுக்கிறேன். एक अच्छा डोर, एक शीशा वाला डोर में लगाने के लिए मैंने நல்ல ஸ்டேஜ் வேணும்னு எழுதி வச்சுக்கிறேன். இதுல एक अच्छा स्टेज मुझे चाहिए, मैंने लिख के रखा था। ஏசி போடணும்னு எழுதி வச்சுக்கிறேன். एसी में डालूंगा करके मैं लिख के रखा था। ஜெனரேட்டர் வாங்கணும்னு எழுதி வச்சுக்கிறேன். जनरेटर लूंगा करके मैं लिख कर रखा था। कंप्यूटर सिस्टम வாங்கணும் பெருசு. कंप्यूटर सिस्टम में बड़ा सा लूंगा करके मैंने நல்ல பெரிய கேமரா வாங்கணும். और बड़ा कैमरा में लूंगा। பிறகு இன்னும் டிவி வாங்கணும். एक और एक टीवी में लूंगा। ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கணும்.
பெருசா स्पीकर बॉक्स बड़ा सा मैं लूंगा, பேடு வாங்கணும், पैड में लूंगा, பிறகு கிட்டார் வாங்கணும், एक गिटार लूंगा, சேர் வாங்கணும், चेयर लूंगा, நல்ல மைக்குங்க வாங்கணும், நல்ல மைக்கு. अच्छा माइक लेंगे। அதுக்கப்புறம் 9ஆம் தேதி இந்த இந்த இடத்துக்கு 9 பிப்ரவரி 9/2 இங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு எழுதி வச்சுக்கிறேன். फरवरी को जाकर 9 तारीख को मैंने यहाँ पर सब सभा रखूंगा करके लिखा था। எத்தனை பேர் கேக்குறீங்க? சாராளமா கேக்குறியாம்மா? कितने लोग सुन रहे हैं? கொஞ்சம் கிட்ட வந்து கேளுங்க. कोई पास आकर सुनिए। அப்ப பாருங்க, இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். ये सब मैं लिख कर रखा था। இதெல்லாம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ये सब परमेश्वर ने मुझे दिया, उसके लिए धन्यवाद। 9ஆம் தேதி நாங்க இங்க வரணும், 9 तारीख को मैं इधर आऊंगा, எல்லாம் எழுதி வச்சு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லியிருந்தேன். सब चीज में लिख कर परमेश्वर को धन्यवाद करता रहा। இங்க இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு ஆண்டவர் 1 लाख கொடுத்தாரா? इस जगह में आने के लिए परमेश्वर ने मुझे 1 लाख रुपए ரெஜிஸ்டர் दिया। பண்ணிட்டோமா அன்னைக்கு? 9ஆம் தேதி. रजिस्टर मैंने कर लिया। பிறகு என்ன பண்ணோம்? இந்த டோர் எல்லாம் போட வச்சிட்டாரு. எல்லாமே डोर वगैरह உள்ள लगाने வேலைங்க के எல்லாம் மேடை எல்லாம் பண்ண வச்சிட்டாரு. सारा चीज परमेश्वर ने किया। இப்போ அது மட்டும் இல்ல, சேர் கூட எழுதி வச்சிருந்தேன். मैं चेयर के लिए भी लिखा था। போன வாரம் சேர் 75 சேர் வந்துடுச்சு நமக்கு. पहले एक 75 चेयर वगैरह आए थे। அது மட்டும் இல்ல, ஏசி எழுதி வச்சேன். एसी के लिए मैं लिखा था। இன்னும் மதியானத்துல போய் ஏசி வந்து இறங்கிடும். एक दोपहर समय तक एसी आ யார जाएगा। சைலண்ட் கை தட்ட பண்றீங்க பாரு. कोई भी ताली नहीं बजा रहा है। அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஏசி இருக்கும் உள்ள. अगला शनिवार तक एसी रहेगा। கர்த்தர் செய்யறாரு. ये सब परमेश्वर करते हैं। ஆமென். आमीन। ஆமா, இந்த சபையில இருக்கிறவங்களே என்ன பண்ணாங்க, ஒருத்தர் கொடுக்கறாங்க. ये कलीसिया के लोग ही एक दूसरे को देते हैं। போன வாரம் கூட சொன்னாங்க நினைக்கிறேன். पिछले बार भी बोले हैं। இது கட்டுறதுக்கு, இது செலவு பண்றதுக்கு ஒரு சபையில இருக்கு ஒருத்தர் 40,000 கொடுத்தாங்க. ये इस जगह को तैयार करने के लिए ஒருத்தர் 2,500 एक जने 40,000 जैसे दिए हैं। ஒருத்தர் 2,500 கொடுத்தாரு. 2,500 एक 2,500 रुपए दिए थे। ये जब ये जगह जब तैयार कर रहे थे। ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுத்தாரு. कोई 1000 रुपए दिए थे। அதுக்கப்புறம் उसके बाद திருப்பி சேருக்கு ஒருத்தர் கொடுத்தாரு. चेयर दिए थे। பிறகு இப்ப ஏசிக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க. एसी के लिए भी दिए हैं। எல்லாம் சர்ச்சில் இருக்கிறவங்க தான். सब चर्च के लोग ही हैं। கொடுக்காதவங்க நீங்களும் கொடுங்க. जो नहीं दिए वो आप भी दे सकते ஆமென். हैं। आमीन। கடவுள் கிரியை செய்வார். परमेश्वर क्रिया உங்களால करेंगे। முடிஞ்சது என்ன வேணா செய்யலாம். உங்களால முடிஞ்சது என்ன வேணா செய்யலாம். आपसे जो होता है वो आप करिए। அப்ப இன்னும் காரியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் தருவார் ஆண்டவர். और भी कार्य है, परमेश्वर देंगे। நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். मैं बहुत आनंदित हूँ। நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். आप भी आनंदित है। मैं நம்ம அங்க வந்திருந்தோம், இப்ப இங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். இங்க மெயின்ல சந்தோஷம் இல்லையா? वहाँ पर भी हम कलीसिया में जाते थे, यहाँ पर भी हम आए। क्या आप आनंदित हैं? பக்கத்துல பார்த்து கேளுங்க, சந்தோஷமா? आप अगल बगल में आप बात करिए कि आप आनंदित हैं? இங்க இருக்கிறது यहाँ पर रहे எனக்கு சந்தோஷம். मुझे मैं आनंदित हूँ। ஆமா, எவ்வளவு நாள் யோசனை பண்ணி இங்க வரணும்ட்டு. बहुत साल मैंने सोचा था कि मैं यहाँ पर आना चाहता हूँ। ஆண்டவர் இப்போ அதை வாய்க்க பண்ணார். परमेश्वर ने उस कार्य को किया है। அடுத்த வாரம் எல்லாம் ஏசி போட்டு ஜாலியா இருக்க போறோம். अगले सप्ताह एसी वगैरह डाल के मजे से रहेंगे। சேர் கொடுத்திருக்காரு. चेयर दिया है। சேருக்கு ஏத்த ஆத்துமாக்களும் கொடுப்பார். चेयर दिया तो नई आत्मा को भी देंगे। ஜெபம் பண்ணுங்க அதுக்காக. आप प्रार्थना कीजिए। நீங்க சொல்லணும், நான் ஆத்துமா ஆதாயம் படுத்தணும். யாரையாவது ஆண்டவரே 4 பேர் 10 பேர் ஒரு 5 மாசத்துக்கு நான் ஆயுஷன் வரணும் ஆண்டவரே, அப்படி எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு आपको खुद से ही प्रार्थना करना कि नए आत्मा लोग आए। நான் என் மூலமா ஆத்துமாக்கள் நான் கொண்டு போனோம் ஆண்டவரே. मेरे द्वारा मैं सारे आत्मा लोग को मैं लेकर முதல் ஜெபம் பண்ணுங்க அதுக்கு. पहले उसके लिए हमें प्रार्थना करना है। ஆண்டவரே நான் ஆத்துமா ஆதாயப்படுத்தி சர்ச்சுக்கு கொண்டு போணும். मैं नई आत्मा को कलीसिया को लेकर जाने पाऊं। அப்படியே அதை ஆண்டவர் செய்வார் பாருங்க. वैसे ही परमेश्वर करेंगे। அப்படியே இருக்காதீங்க. ऐसे ही मत रहिए। ஆண்டவரே நான் ஆத்துமா ஆதாயப்படுத்தி சர்ச்சுக்கு கொண்டு போணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. मैं नई आत्मा को कलीसिया में लेकर आऊंगा, उसके लिए आप दुआ कीजिए। அதை செஞ்சு பாருங்க, மீதி எல்லா காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். अगर आप ऐसा करेंगे तो और भी बहुत सारे ऐसे कार्य वो आपके जीवन में होंगे। இந்த மாதிரி கூட்டங்கள்ல தொடர்ந்து கலந்து கொள்ளுங்க. ऐसे मीटिंग होंगे तो आप फिर से उसमें जुड़िए। ஏன்னா இயேசுவோட கூட சேர்ந்து சீடர்கள் வேலை செஞ்சாங்க. क्योंकि यीशु के साथ लोग चेले कार्य को किए थे। என்னோட கூட நீங்க சேர்ந்து வேலை செய்யுங்க. आप भी मेरे साथ मिलके कार्य को करिए। இன்னைக்கு வந்தீங்க பாருங்க, आप यहाँ पर आए हैं। வேலையெல்லாம் நிறுத்திட்டு
काम अपने काम को छोड़कर கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष देंगे। ஆமென். आमीन। ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது இன்னைக்கு. मैं बहुत आनंदित हूँ कि आप सब आए हैं। ஆகவே தொடர்ந்து इसलिए प्रतिदिन நம்ம இந்த ஊழியத்தை ஒண்ணா சேர்ந்து செய்வோம். हमें एक साथ मिलके इस ஆமென். सभा को चलाना நம்ம है। எல்லாம் ஒண்ணா சேர்ந்து செய்வோம். हम साथ मिलकर करेंगे। நீங்க வந்து இந்த ஊழியத்துல ஒரு பங்காளரா இருக்கீங்க. இந்த ஊழியத்துல நீங்க ஒரு பார்ட்னர். आप इस कलीसिया के सहायक है, पार्टनर हैं। ஆமென். இந்த ஊழியத்துல நீங்க ஒரு பார்ட்னர் ஆகுறீங்க. आप इस कलीसिया के सहायक हैं। ஆமா. ஏன்னா இது யாரோ ஊழியம் நினைக்காதீங்க. ये किसका ये सेवा ऐसा मत सोचिए, இது உங்க ஊழியம். ये आपका सेविकाई है। சொல்லுங்க பக்கத்துல இது உங்க ஊழியம். बगल में बोलिए कि ये आपका सेविकाई நீங்க है। இதுல பங்காளர். आप इसमें सेवक हो, நீங்க அந்நியர் கிடையாது. आप ऐसे ही नहीं हो। நீங்க இந்த ஊழியத்தினுடைய சொந்தக்காரர்கள். आप इस कलीसिया के परिवार हैं। இந்த ஊழியத்துல தான் கடவுள் உங்களை என்ன பண்றாரு, விதைச்சிருக்கிறாரு உங்களை. इस कलीसिया के लिए परमेश्वर ने आपको बोया है। இந்த ஊழியத்துல தான் உங்களை உருவாக்குறாரு. इस कलीसिया से ही आपको वो उत्पन्न करते हैं। அப்போ நீங்க இதுல வந்து ரொம்ப இன்வால்வா ஆனீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பர் ஆயிடும். इसलिए हम इसमें जुड़े रहेंगे तो हमारा जीवन बहुत अच्छे से रहेगा। ஆமென். आमीन। சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். इसलिए हम परमेश्वर के वचन में जाएंगे। முழு உள்ளத்தோட கேளுங்க. अपने पूरे हृदय से सुनिए। நம்ம அற்புத சுகம் அளிக்க கூட்டம் இது. ये अद्भुत चंगाई का मीटिंग பாருங்க, रखे हैं। நாம சுகமா இருக்கணும். हमें भी चंगाई में रहना நம்ம है। ஆரோக்கியமா இருக்கணும். हमें भी आरोग्य में रहना है। ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டு அது போட்டு இப்ப இருக்கலாம், ஆனா அது கொஞ்ச நாள்ல மாறிடும். हॉस्पिटल में जाकर हम सुई लगवा रहे हैं, ऐसे रह सकते हैं। இதுக்கு மேல அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. उसके और हम कुछ नहीं कर सकते। ஆகவே தான் நம்ம குழம்பாத இருக்கிறதுக்கு தான், நம்ம குழப்பமா இருக்காதுக்கு தான் हम कंफ्यूजन में ना रहे, इसलिए இது ही தெளிவான சத்தியத்தை நம்ம கேட்கணும். इसलिए हमें इसे अच्छे से ध्यान देना है। இதுதான் நமக்கு என்ன பண்ணுது, தேவன் மேல ஆழமான நம்பிக்கை வைக்கிறதுக்கு यही உதவுது. हमें क्या करते हैं, हम अच्छे से प्रतिदिन हम परमेश्वर पे विश्वास करें। ஆமென். आमीन। அல்லேலூயா. இப்ப பாருங்க உபாக புத்தகம் 21 व्यवस्था विवरण நம்பருக்கு அடுத்தது 21, उसका உபாகம் புத்தகம் 21, 22, 23 வாசிக்கிறேன். व्यवस्था विवरण उसका 21 சாப்டர் 22 23. எத்தனை பேர் கேக்குறீங்க? கரெக்டா நான் சாப்பாடு காமிச்சிட்டேன், வந்தோம் சாப்பாடு சாப்பிடலாம். बहुत जल्दी भोजन आ जाएगा। அதுக்கு முன்ன இந்த சாப்பாடு சாப்பிடுங்க. इससे पहले ये भोजन को आप खाइए। ஆமென். இந்த சாப்பாடு ரொம்ப முக்கியம். ये भोजन बहुत जरूरी है। இந்த சாப்பாடு சாப்பிடும்போது சுகமா இருக்கும். ये भोजन को हम खाएंगे तो हम चंगाई में रहेंगे। சுகமா இருந்தா தான் அந்த சாப்பாடு சாப்பிட முடியும். अगर हम चंगाई में रहेंगे तभी उस भोजन। டாக்டர் சொல்றாரு நீங்க ரொட்டி பால் தான் சாப்பிடணும். உடம்பு சரியில்லைனா டாக்டர் சொல்ற சோறு சாப்பிடாத ரொட்டி பால் சாப்பிடணும். अगर हम डॉक्टर हमें बोलेगा कि हमें चावल नहीं खाना है, हमें एक दूध रोटी खाना है। ஆமா. அதுக்காக தான் இந்த சாப்பாடு சாப்பிடணும். उसके बाद ही ये खाना இந்த சாப்பாடு சாப்பிட்டா ये खाना को हम உடம்பு खाएंगे நல்லா இருக்கும். तो शरीर अच्छा रहेगा। அப்போ சோறு, பிரியாணி, மீன், கறி எல்லாம் சாப்பிடலாம். तो बिरयानी हो, वो चावल हो, चाहे मछली हो, हम अच्छे से खा सकते हैं। உடம்பு சரியில்லைன்னா अगर शरीर हमारा ठीक ना हो, அவர் சொல்ல சுட கஞ்சி சாப்பிடு, சுட கஞ்சி. आप गरम माड़ खाइए। ஹலோ, அப்போ நீங்க என்ன பண்ணணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், இந்த சாப்பாடு சாப்பிடணும். क्या आप अच्छा खाना खाएंगे या ये खाना खाएंगे? இன்னொன்னு டாக்டர் கிட்ட போவே கூடாது. और डॉक्टर के पास जाना ही नहीं है। டாக்டர்லாம் யாருக்கு? डॉक्टर किसके लिए है? ஆண்டவர் அறியாதவங்களுக்கு. जो परमेश्वर विश्वास नहीं करते उनके நீங்க लिए। அறிஞ்சவங்க. हम सब विश्वास करते நான் हैं। சொல்றேன் இப்போ சில பிரச்சனைகள் வரலாம், अभी कुछ परेशानियां आ सकती हैं। ஆனா தொடர்ந்து இதுல நான் இருக்க மாட்டேன். इसलिए हम फिर से उसमें ना रहेंगे। விசுவாசி मैं विश्वास करके நான் வந்து சுகத்தை ஆரோக்கியத்தையும் என் வாழ்க்கையில தக்க வைத்துக் கொள்வேன். मैं चंगाई को अपने जीवन में रखूंगा। சொல்றாங்க பாருங்க. यहाँ बोलते हैं கட்சிங்க, அரசாங்க கட்சிங்க இருக்குதுல, கட்சி जो अलग पार्टी लोग हैं, அவங்க என்ன பண்றாங்க, वो क्या करते हैं, நல்ல காரியங்களை செஞ்சு अच्छे काम को करके நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் இந்த ஆட்சியை. अपने और फिराना है। அது நல்ல காரியங்களை செஞ்சு நம்மளே இந்த ஆட்சியில இருக்கணும். अच्छे काम को करके हम इसी में रहें, அவங்க சொல்றாங்கல்ல, वो बोलते हैं। அதே மாதிரி वैसे ही நம்ம இது விசுவாசி हम विश्वास करके இந்த சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்ம வாழ்க்கையில தக்க வச்சுக்கணும். हमें उस चंगाई को अपने जीवन में रख लेना है। விளங்குதான் சொல்றது? क्या आप समझ रहे हैं मैं जो बोल रहा हूँ? ஏன்னா மோசஸ் பிரதர், क्या आप सुन रहे हैं? வயசாகி இருக்குது, நல்ல சுகத்தை விசுவாசிங்க, क्या आप उम्रदार हो फिर भी ஆரோக்கியத்தை விசுவாசிங்க. इसलिए परिपूर्ण से विश्वास 120 வயசு करना है। வரைக்கும் ஆண்டவர் வருகை தாமதமா இருக்கு, 120 வயசுக்கு நல்லா இருக்கணும். 120 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். 120 वर्ष तक आप अच्छे से रहेंगे। ஆமா, அதுக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. इसलिए परमेश्वर आपसे बात சும்மா करते கோட்டை हैं। விடுறதுக்கு இல்ல. ऐसे ही ये नहीं बोल रहे हैं, ஏன்னா இந்த உலக சுத்தி வியாதி, क्योंकि ये संसार पूरा बीमारी है। தண்ணி குடிச்சா அப்படின்னு पानी पीने से ही खांसी आती है। ஐயோ என்ன தண்ணி குடிச்சேன்னு தெரியலையே, पता नहीं कौन सा पानी पिया।
அப்படின்னு पूरा नाक बह रहा है। தண்ணி குடிக்க விழுந்து பயமாகுது. वो पानी पीने से भी हमें डर लगता அந்த है। தண்ணி கூட இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். पानी को भी हम यीशु के नाम से आप आशीष குளிக்கிற कीजिए। தண்ணி இருக்குதுல்ல, नहाने के लिए जो पानी है, அந்த டப்பால எடுத்து இயேசு நாமத்துல ஆசீர்வதி ரத்தம் தெளிக்கிற அப்படி குளிக்கணும். उस डब्बा में भी हम बोलते हैं कि यीशु के नाम से अपने लहू में छिड़क, लहू से छिड़क। ஏன்னா அதுல முன்ன கிருமி இருக்குது தெரியாது. अब क्या पता उसमें कुछ हो सकता है। அத வாயில போடுவோம், क्या हम उसको मुंह में தலையில डालते ஊத்துவோம், हैं, सिर पे डालते हैं, அந்த கிருமி நம்மளுடைய உடம்ப கெடுத்துரும். वो हमारे जो हमारे शरीर को वो ठीक से नहीं அப்ப रखते हैं। அப்ப குளிக்கும் போது கூட ஆசீர்வதிங்க, इसलिए हमें नहाने वक्त में भी हमें आशीष कीजिए, சாப்பிடும் போது ஆசீர்வதிங்க. हमें खाने के वक्त में भी आशीष कीजिए। எதை சாப்பிட்டாலும் ஆசீர்வதிச்சு சாப்பிடுங்க. जो भी हम खाएंगे वो आशीष में रहकर खाएं, ஏன்னா டிசீஸ் எதுல இருக்குதுன்னு தெரியாது. क्योंकि किसमें क्या हो पता नहीं होता है। அப்ப வாசிப்போம் பாருங்க, इसलिए हम पढ़ेंगे 21ஆம் அதிகாரம் व्यवस्था विवरण उसका 22 23 उसका 22 23 22 और 23। வாசிக்கிறேன். கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்கும், அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. व्यवस्था विवरण उसका 21 का 22 और 23 लिखा है। फिर यदि किसी के प्राण दंड के योग्य कोई पाप हुआ हो जिसे वह मार डाला जाए और तू उसके वश को वृक्ष पर डाल उस वृक्ष पर लटका दे, तो वह शाप रात को वृक्ष पर टंगा ना रहे, अवश्य उसी दिन को मिट्टी देना, क्योंकि वह लटकाया गया हो वह परमेश्वर की ओर से श्रापित ठहराया है। इसलिए जो देश तेरा परमेश्वर यहोवा तेरा भाग करके देता है उसकी भूमि को उधार ना करना। பாருங்க, பாட்டு பாடும்போது जब गीत को हम गा रहे थे, ஆராதனை பண்ணும்போது आराधना को जब தேவ कर रहे வார்த்தையில பாட்டு பாடுறோம், थे, परमेश्वर के वचन से हम गीत गाते हैं, ஆராதனை பண்றோம், हम आराधना को करते हैं, அப்பயும் சுகம் வரும். तभी चंगाई आता है। இப்பயும் வார்த்தையை கேட்கிறோம், अभी भी हम वचन को सुन रहे हैं, இப்பயும் அந்த மாத்திரை உள்ள போது சுகம் உண்டாகும். अभी भी वो दवाई हमारे अंदर में जा रहा है तो हमें चंगाई ஆகவே இப்படி मिलेगा। உட்கார்ந்து கேட்கறது என்னத்துக்கே கேட்கணும்? இல்ல கேட்டாகணும். हमें बैठ के हम क्या सुनेंगे, हमें सुनना ही है। இங்க சொல்லப்போது இரவில அவன் பிரேதம் மரத்தில தொங்கலாகாது, यहाँ बता रहा है कि இரவில அவன் பிரேதம் மரத்தில தொங்கலாகாது. तो है वो वृक्ष में लटकाए जा रहा है। அது மட்டும் இல்ல, கீழே போட்டு தேவனால் சபிக்கப்பட்டவன் அவன். वो बता रहा है कि परमेश्वर की ओर से श्रापित ठहरता நம்ம है। களத்தில் 3 வாசிச்சோம்ல, जैसे गलतियों हम 3 पढ़े மரத்தில தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனே. जो पेड़ पे जो लटकाया गया है, இங்க தான் அப்ப அந்த சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर वो बता रहा है அந்த சிலுவையில தொங்குனா वो क्रूज पे जो चढ़ा है, அந்த இடத்துல தொங்குறாங்க. तो वो उस पे चढ़ा है। மேலேயும் கால் தலை வைக்க முடியாது வானத்துல, ऊपर सिर नहीं रह सकता, टिका नहीं பூமியில रह கால் வைக்க முடியாது. सकता। नीचे भी वो पैर नहीं रख அந்த இடத்துல தொங்குறான். सकता। उस परिस्थिति में वो टंगा है। அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका अर्थ क्या है? அவன் கடவுள்கிட்ட இருந்து அவனுக்கு உதவி கிடைக்காது, परमेश्वर की ओर से भी उसे सहायता नहीं मिलती है, பூமியில இருந்து இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு போகாது. और सांसारिक रूप से भी उसे सहायता नहीं मिलती। அதுதான் சாபம். वही है श्राप। அந்த சாபத்தை वही श्राप को இயேசு சிலுவையின் மூலமா நீக்கினார். यीशु उस क्रूस के द्वारा वो ले लिए। சிலுவைனா சிலுவை மரத்தினால. वो क्रूस मतलब वो एक पेड़ है। ஏன் மரம்ன்றனா, क्यों पेड़ में बोल அந்த रहा हूं? முதல் மரத்துல இருந்த கனியினால தான் பிரச்சனை வந்துச்சு அவனுக்கு. पहले एक पेड़ में फल की वजह से ही परेशानी हुई, ஆகவே தான் இயேசு சிலுவை மரத்துல மரிச்சாரு. इसलिए ही उसके बाद क्रूस पे वो लटकाए गए। அந்த மரத்துல இருந்து வந்த பிரச்சனைய उस पेड़ से जो परेशानी आई थी, இந்த சிலுவையின் மரத்துல சிலுவையின் மரத்துல ஜீவக்கனியாக இயேசு தொங்கினாரு. इसलिए उस क्रूस पे वो फल के द्वारा वो यीशु टंगे थे। அங்க அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியினால பிரச்சனை வந்துச்சு, वहां पर उस फल के द्वारा वो परेशानी हुई थी, பாவம் வந்துச்சு. पाप आया था। அந்த மரத்தின் கனியினால பாவம் வந்துச்சு. उस पेड़ के वजह से ही पाप आया। இந்த சிலுவையின் மரத்தின் இயேசு ஜீவக்கனியினால நம்ம பாவம் போகுது. वो क्रूस के पेड़ की वजह से ही वो பாவம் மட்டும் சாபம் நீங்குது. वो शाप हट रहे हैं। அததான் இங்க சொல்லப்பட்டிருக்குது, यहाँ पर इसलिए वो बता மரத்தில தொங்கலாகாது, जो वृक्ष पे जो लटका गया है, அத சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்குது. இது இங்க தேவனால் சபிக்கப்பட்டவன் அவன். वो परमेश्वर की ओर से वो श्रापित ठहरेगा। அப்ப அததான் கலாத்தியர் 13ல வாச்சோம். इसलिए हम उस गलाती में पढ़े थे, அதுதான் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்குது. इसमें ये पुराने नियम में बता रहा அப்ப है। பாருங்க, इसलिए आप லாஜிக் देखिए। எல்லாமே அப்படி எல்லாமே இது அப்படி யோசிச்சு பார்க்கணும்.
आप सब सोच कर देखना है। பாருங்க, முதல் மரத்துல தான் பிரச்சனை வந்துச்சு. पहले पेड़ में वो परेशानी आई थी, அதே மரத்தின் மூலம், சிலுவையின் மரம் மூலம் தான் பிரச்சனை மாறப்போகுது. वैसे ही वो क्रूस के वृक्ष के द्वारा वो परेशानी आई थी। அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். इसलिए उसे हमें समझना है। அது மாத்திரம் இல்ல, वो सिर्फ नहीं, இப்ப இன்னும் கொஞ்சம் பாருங்க. और भी हम देखेंगे। அப்போஸ்தலர் நடபடி 5:30 प्रेरितों के काम, இங்க பேதுரு பிரசங்கம் பண்றாரு. यहाँ पतरस प्रचार कर रहा है। பிரசங்கம் பண்ண என்ன பிரசங்கம் பண்றாரு? क्या वो प्रचार कर रहा है? அவரை புடிச்சு இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. वो यीशु के बारे में प्रचार नहीं करना है करके बोलते அப்ப हैं। அவங்களுக்கு அவர் பதில் சொல்றாரு. वो उसका उत्तर दे रहे हैं। 5 उसका 5, 5ஆம் அதிகாரம் उसका 5 अध्याय, 30ல இருந்து 32 வரைக்கும் उसका 30 और 32। வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் மரத்திலே தூக்கி, திருப்பி மரம் வருது பாருங்க, அதே மரம் வருது பாருங்க. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். प्रेरित काम उसका 5 का 30 और 32। हमारे बाप दादाओं के परमेश्वर ने यीशु को जिलाया, जिसे तूने क्रूस पर लटका कर मार डाला था। 30 हम इस बातों के गवाह हैं, और वैसे ही पवित्र आत्मा भी जिसके परमेश्वर ने उन्हें दिया है, जो उसकी आज्ञा मानते हैं। பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேலுக்கு நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்கள் தேவன் எழுப்பினார். यहाँ बता रहा है कि इस्राएल लोग जो परमेश्वर को क्रूस पर लटकाए थे, அதனால கலாத்தியர்ல மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன். इसलिए गलाती में बता रहे थे। ஆதியாகம புஸ்தகத்துல அந்த மரத்துல இருந்து கனியை தான் எடுத்து சபிக்கப்பட்டாங்க. उत्पत्ति में भी बता रहा था कि उस पेड़ के, उस वृक्ष के फल को के बारे में। எந்த இடத்துல பிரச்சனை வச்சா அதே இடத்துல இருந்து பிரச்சனையை மாத்துறாரு ஆண்டவர். जिस जगह में वो परेशानी हुआ था उसी जगह पर அதே விதத்துல தான் மாத்துறாரு. उसी जगह में बदलते हैं। இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. इसलिए उसे हम समझना பிறகு அவங்க சொல்றாரு, इसलिए वो बोलते हैं இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் அருள்வதற்காக இது நடந்துச்சாம். இஸ்ரவேலுக்கு 31ஆம் வசனம், இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் அருளுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால் உயர்த்தினார். उसी को परमेश्वर ने प्रभु और उद्धारकर्ता ठहराया, अपने दाहिने हाथ पर उच्च कर दिया, और वह इस्राएलियों और फिर कर शापित पापों की क्षमा प्रदान करें। நான் சொல்லிடுறேன் பாருங்க. मैं यहाँ बोल देता हूँ। பாருங்க, அந்த மனம் திரும்புதல் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மாறணும்னா वो परिवर्तन क्या है? वो श्राप से, उस पाप से அவன் சிலுவையை தான் நோக்கி பார்க்கணும். वो जाकर क्रूस को ही देखना है। சிலுவைனா சிலுவையில அறையப்பட்ட இயேசு கிட்ட தான் விஷயங்குது. क्रूस पे जो यीशु मसीह उसी पर है। ஆகவே தான் இயேசுவை பத்தி தான் நம்ம பேசினோம் இப்போ. इसलिए हम यहाँ पर यीशु के बारे में ही बात कर रहे இந்த हैं। உலகத்திலேயே வந்து इस संसार में ही இயேசுவை தவிர மனுஷனுக்கு விடுதலை கிடையாது. यीशु के बगैर और कहीं उद्धार नहीं है। மக்கள் பாருங்க, लोग देखिए, உலகத்துல इस संसार में இந்த பூமிக்கு ஒரு சூரியன் போதும்ன்றான். इस पृथ्वी के लिए एक सूर्य काफी है। ஆண்டவர் ஒரு சூரியன் போதும்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு. एक सूर्य काफी है ஒரு करके சந்திரன் बोलते போதும்னு சொல்லி வச்சிட்டாரு. हैं। एक चंद्रमा काफी है। ஆனா फिर भी மனிதர்கள் मनुष्य के ஒரு சூரியன் போதும் ஒரு சந்திரன் போதும் தேவன் உண்டாக்கினாரு. एक सूरज और चांद काफी है परमेश्वर, ஆனா மனுஷன் பாவம் செஞ்சு पर मनुष्य पाप किए हैं। கடவுளை நிறைய செய்ய வச்சுக்கான், अ, கடவுளை நிறைய ஆக்கிட்டான். बहुत सारे परमेश्वर को वो उत्पन्न कर दिया। உலகத்துக்கு ஒரு சூரியன் போதும்னா संसार के लिए एक सूरज काफी है, கடவுள் நிறைய வேணுமா? पर परमेश्वर बहुत ज्यादा चाहिए। சூரியன் பெருசா கடவுள் பெரியவரா? एक सूरज बड़ा है या சொல்லுங்க. परमेश्वर बड़ा है? ஆனா உலகத்துல என்ன பண்றாங்க? पर ये संसारिक लोग क्या करते हैं? அந்த 5 பூதங்களை வணங்குறாங்க. वो पांच அவன் சொல்றான் 5 பூதங்கள். 5 मूर्तियों को वो बनाते हैं। அப்படின்னா என்ன? இந்த தண்ணீர், ये पानी, பூமி, ये पृथ्वी, வானம், सूरज, காற்று, நிலம். இப்ப 5 அந்த 5 வந்து கடவுளா சொல்றாங்க. 5 मूर्ति, 5 चीजों को वो भगवान बताते हैं। நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ मैं आप एक उदाहरण बोलता हूँ। இப்போ ராமகுமார் ஒரு அப்பா, वो जाकर एक पिता है, அவங்களுக்கு நிறைய ஒரு 4 பிள்ளைங்க வச்சிருக்காங்க. 4 பிள்ளைங்க வச்சிருக்காங்க. 4 बच्चों को वो रखे हैं। இந்த 4 பிள்ளைங்க இவரு தான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிறாரு. 4 बच्चों को वो ही सब कुछ किए हैं। அப்படியே குவிச்சு வச்சுக்கிறார் தங்கத்தை. தங்கம் बहुत सारे वो सोन जेवरात को रखे हैं।
பணத்தை குவிச்சு வச்சுக்கிறாரு. और वो पैसे को भी वो रखे हैं, அப்புறம் அந்த நிலத்தை बहुत सारी जगह को वो रखे हैं, குவிச்சு வச்சுக்கிறாரு. वो रखे हैं। அதுக்கப்புறம் அதே மாதிரி உணவு சாப்பிடுறது எல்லாத்தையும் குவிச்சு வச்சுக்கிறாரு. वो भोजन हो चाहे वो राशन का सामान हो, वो सब रखे हैं। ஆனா அந்த 4 பிள்ளைங்களும் वो 4 बच्चे அப்பா விட்டுட்டாங்க. पापा से पूछते हैं, இதுதான் தங்கத்தை பார்த்து அப்பா அப்பா அப்பான்றாங்க. वो தங்கத்தை பார்த்துட்டு वो क्या वो सोने चांदी को वो पापा पापा बोलेंगे? அப்புறம் பணத்தை பார்த்துட்டு அப்பா அப்பா அப்பான்றாங்க. क्या वो उस धन को देखकर वो पिता करके बोलेंगे? அதுக்கப்புறம் அந்த சாப்பிடுற ஐட்டம் நிறைய இருக்குதுல, அதை பார்த்து அப்பா அப்பான்றாங்க. क्या वो उस भोजन के सारे व्यवस्था को देख के वो क्या वो पिता बोलते हैं? லேண்ட் சொத்துக்கள் बहुत सारी उस जमीन அதை जायदाद பார்த்து को, அப்பா அப்பான்றாங்க. क्या वो उसको देखकर पिता बोलते हैं? மேல இருந்து அந்த அப்பா என்ன பண்ணுவாரு, இந்த அப்பா என்ன இவங்க அப்பா, நான் தாண்டி அப்பா, நீ அதுங்களெல்லாம் அப்பா சொல்றிய, मैं ही तुम्हारा पिता हूँ, तुम इन सारी चीजों को पिता बोल रहे हो। புரியுதா நான் சொல்றது? क्या आप समझ रहे मैं जो बोल रहा हूँ? அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, पिता है, அப்பா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துக்கிறாரு. पिता जाकर सब कुछ लेकर आए இவங்க हैं। என்ன பண்றாங்க, वो क्या कर रहे हैं? அப்பா விட்டுட்டாங்க. पापा को पिता को छोड़ दिया அவர் है। என்னென்ன வாங்கி கொடுத்தாரு அதை அப்பா அப்பா, ஏன்னா அதை பார்த்து அப்பா அப்பான்றாங்க. जो चीज पिता जो दिलाए है वो सारी चीजों को पिता पिता कर कर बोल रहे हैं। அது அப்படிதான் இன்னைக்கு உலகம். वैसे ही ये संसार है, உண்டாக்குன கடவுளை விட்டுட்டு जो उन्हें उद्धार जो उन्हें रचाया है। நீர் ஒரு கடவுள், एक जल एक परमेश्वर है, நிலம் ஒரு கடவுள், एक सूरज एक परमेश्वर है, ஆகாயம் ஒரு கடவுள், आकाश एक परमेश्वर அப்புறம் வேற है, என்னதுங்க, தீ நெருப்பு ஒரு கடவுள், आग एक परमेश्वर है, காற்று ஒரு கடவுள். हवा एक परमेश्वर है। அவர் மேல பாப்பாரு, वो ऊपर से देख रहा है, முட்டாள், वो बोलेगा आपको पागल, நான் தான் கடவுள் இதெல்லாம் உண்டாக்கி இருக்கிறேன்டா. ये सारा चीज मैंने ही बनाया है। அதே மாதிரிதான் இப்ப யோசிச்சு பார்த்து புரியுதா இப்ப நான் சொல்றது? क्या आप सोच कर देखिए உலக मैं क्या மக்கள் எப்படி बोला? இருக்கிறாங்க, संसार के जो लोग कैसे சத்தியம் हैं, அறியாதனால वो सत्य को नहीं जानते हैं। கடவுளை விட்டுட்டு वो परमेश्वर को छोड़कर கடவுளை உண்டாக்குனதெல்லாம் கடவுள் கடவுள் சொல்லுகிறான். परमेश्वर ने जो बनाया है उस सारी चीजों को वो बोल रहे हैं कि वही परमेश्वर है। எத்தனை பேர் சொல்றது சாராளமா புரியுதா? कितने लोग को समझ में आ रहा है? நான் அப்படியே யோசிக்கிறேன் क्या சாராளமா. आप ऐसे सोच रहे हो? புரியுதா இப்போ? क्या आपको समझ में आ रहा है? நீங்க நானும் ஆகாயத்தை கடவுள் சொல்றது கிடையாது, हमें आप और हम ऐसे ही परमेश्वर को नहीं बोलना है। நெருப்ப கடவுள் சொல்றது கிடையாது, हमें आग को परमेश्वर नहीं बोलना है, காற்ற கடவுள் சொல்றது கிடையாது, हमें हवा को परमेश्वर नहीं बोलना है, நிலத்தை கடவுள் சொல்றது கிடையாது, हमें धरती को परमेश्वर அப்புறம் வேற नहीं बोलना நீர் है, தண்ணீரை கடவுள் சொல்றது கிடையாது. हमें पानी को परमेश्वर नहीं बोलना है। இதையெல்லாம் உண்டாக்குனவர் தான் கடவுள். ये सारी चीजों को बनाने वाला ही परमेश्वर है। அவர் பேர் இயேசு. उसका नाम है यीशु। கரல தட்டி கத்தல மகிமை போட்டு ताली बजाकर परमेश्वर की महिमा करें। ஆமென். வீட்டுல 4 பிள்ளைங்க இருக்குது, घर पे 4 बच्चे हैं। 4 பிள்ளைங்களுக்கு ஒரு அப்பா தானே? चारों बच्चे का एक ही पिता है। இல்ல ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பா இருப்பாரா? क्या एक एक बच्चों का एक पिता है? ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா, एक परिवार में एक ही 4 पिता பிள்ளைங்க, है, 4 4 बच्चे हैं। பிள்ளைகளுக்கும் அவர் தான் அப்பா. वो 4 बच्चों का वो ही पिता है। உலகத்துல நம்மளா இருக்கிறோம், संसार में हम सब हैं। நமக்கு ஒரு அப்பா தான், ஒரு கடவுள் தான். हमारा एक ही पिता है और एक ही परमेश्वर है। ஆனா உலகம் எப்படி இருக்காங்க, पर संसार कैसा है? எல்லாரையும் கடவுள்னு சொல்லுகிறாங்க. सारे चीज परमेश्वर है, அதனாலதான் சத்தியம் அவங்களுக்கு தெரியல. इसलिए उन्हें सत्य नहीं पता है। உங்களுக்கு எனக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கு, आपको और हमें सत्य पता है। அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், इसलिए हम क्या करते हैं? நாம சபிக்கப்பட்டவர்கள் கிடையாது, நம்ம சபிக்கப்பட்டவங்க கிடையாது, हम சாபம். हम श्राप में नहीं हैं, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். हम आशीष प्रदान किए हुए हैं। ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டோம்? हम क्यों आशीष को प्राप्त किए हैं? இயேசு நம்முடைய கண்ணை திறந்துட்டார். क्योंकि यीशु ने हमारी आंखों को खोला है। நாமும் அப்படிதான் இருந்தோம். मैं भी ऐसा ही था। அவர் சொன்ன மாதிரி நீருன்னா இப்ப இது தீல நெருப்பு, जैसे वो बोल रहे थे वो आग है, நம்மளும் நெருப்பை தான் வணங்கியிருந்தோம், हम भी आग को ही परमेश्वर இதை मानते அதையும் थे। வணங்கியிருந்தோம். ये सब वो सब करते थे। இயேசு சொன்னாரு அதெல்லாம் இல்லப்பா, நான் தான் அதெல்லாம் உண்டாக்குனேன். यीशु बोलते कि ये सब नहीं है, मैंने ही तुझे उत्पन्न किया है। உலகத்துக்கு ஒரு சூரியன் போதும்னா, संसार के लिए एक सूरज काफी है, உலகத்துக்கு ஒரு கடவுள் போதுமா வேணாவா? और संसार के लिए एक परमेश्वर काफी है कि नहीं? என்ன மழை பெய்தா? கர்த்தர் நல்லவர், परमेश्वर भला है, ஆசீர்வாதம். आशीष देने वाला है। அப்ப பாருங்க, கவனிங்க. इसलिए आप ध्यान दीजिए। அப்போ பாருங்க, இதே தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. यहाँ पर भी ये ரோமர் 8 रोमियो 3 की पत्री கடைசியா उसका 8 கடைசியா பார்த்து முடிச்சிடலாம். आखिरी हम पढ़ेंगे। ரோமர் 8 रोमियो उसकी 8 उसका 3 வசனம். उसका 3 அது எப்படி மாம்சத்தினால பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு
தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். रोमियो उसका 8:3 में लिखा है, क्योंकि जो काम व्यवस्था शरीर के कारण दुर्बल होकर ना कर सकी उसको परमेश्वर ने किया, अर्थात अपने ही पुत्र को पापमय शरीर की समानता और पाप बल होने के लिए भेजकर शरीर में पाप पर दंड की आज्ञा दी. பாருங்க, அந்த நியாய பிரமாணம் அப்படின்னு சொல்லிக்குதுல, நியாய பிரமாணத்துல இருந்து நீக்கலாக்கி அப்படின்னு சொன்னார்ல முதல்ல, அது எப்படி மாம்சத்துல பலவீனமா இருந்த நியாய பிரமாணம். ये पाप का व्यवस्था के बारे में यहाँ बोल रहा விவஸ்தா விவஸ்தா தான் நியாய பிரமாணம். है. पाप का व्यवस्था இந்த நியாய பிரமாணம்னா என்ன? ये न्याय का व्यवस्था क्या है? கவனிங்க, முடிக்க போறேன். 10 கற்பனை. आप ध्यान दीजिए. இந்த 10 கற்பனை ஏன் கடவுள் கொடுத்தாரு மனுஷனுக்கு? 10 கற்பனை நியாய பிரமாணம். 10 आज्ञा क्यों दिया था? இது எதுக்கு கொடுத்தாரு? ये किस लिए दिया था? மனுஷன் பாவம் செஞ்சிட்டான். मनुष्य पाप किए थे. அவன் பாவம் செஞ்சதுக்கு பாவத்துக்கு அவன் பாவின்னு சொல்லிட்டு எப்படி காமிக்க முடியும்? वो जाकर पाप किए हैं, वो कैसे पाप को दिखाएंगे? அவன் பாவம் செய்யற ஆத்மா சாவ போகுது. वो पाप किए तो वो मृत्यु के धारण किए. ஆனா வாழ்க்கையில பாவம்னா என்னன்னு காமிக்கணும்ல. हमें दिखाना है कि पाप क्या है. அப்படின்னு நியாய பிரமாணம் 10 கற்பனை தேவன் கொடுத்தாரு. इसलिए व्यवस्था 10 आज्ञा परमेश्वर ने जो दी थी, அது இப்படி இந்த 10 கற்பனை படி வாழணும்னு சொன்னாரு. और इस 10 आज्ञा के द्वारा उसके द्वारा हमें जीना है. அவனால வாழ முடியல. पर हम उसे नहीं जी पा रहे. ஏன் அதை கொடுத்தாருன்னா, वो किस लिए दिए थे? அவனால அதை கை கொள்ள முடியாது. वो जाकर उसे कर नहीं सकता. ஏன்னா அவன் பாவியா இருக்கிறதுனால क्योंकि वो पापी है. தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிய முடியாது. इसलिए वो परमेश्वर की आज्ञा को नहीं मान सकता. ஆகவே அவன் பாவின்னு தன்னை ஒத்துக்கணும்ன்றதுக்காக इसलिए वो पापी है वो मान ले करके அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்தாரு. इसलिए वो व्यवस्था को दी. ஆகவே செய்ய முடியாதனால वो नहीं कर सकते, இங்க इसलिए சொல்லப்படுது இயேசுவே வந்து அதை செஞ்சாராம். इसलिए यीशु ही आकर किए. இங்க சொல்லப்படுது அவரே வந்து செய்தார். தம் குமாரன் தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்துல அனுப்பினார். क्योंकि जो काम व्यवस्था के शरीर के कारण दुर्बल होकर ना कर सकी उस परमेश्वर ने किया. ஆமென். आमीन. அப்ப தேவனே வந்து செஞ்சு முடிச்சிட்டாரு. परमेश्वर ही आकर किए. செஞ்சு முடிச்சதால இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோம். वो कर खत्म कर दे, इसलिए हम परमेश्वर पे विश्वास करते இப்போ हैं. உங்களுக்கு வேணுங்க என்ன? इसलिए आपके लिए और பாருங்க, मेरे लिए மனுஷன் பாவம் செஞ்சிட்டான். मनुष्य पाप किए हैं. பாவம் செஞ்சு பாவம் வந்து பாவம் சாபம். पाप ज्यादा श्राप है. இதை வந்து வெளியே கொண்டு வந்தோம்னா इससे हमें बाहर निकलना है. तो பாவம் இல்லாத ஒருத்தர் தான் வெளியே கொண்டு வர முடியும். जो पाप में नहीं है वही हमें बाहर निकाल सकता சாபம் இல்லாத தான் ஒருத்தர் வெளியே கொண்டு வர है. முடியும். श्रापित नहीं है वही हमें बाहर निकाल सकता है. உதாரணம், उदाहरण के तौर से இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்குது. क्या आपका 10,000 कर्जे में हो? இப்போ 10,000 கடத்தை யார் அடைக்க முடியும்? 10,000 कर्जा कौन आपका ले सकता है? பணம் வச்சுன்னு இருக்கிறவர் தான் 10,000 கடனை உங்களுக்கு அடைக்க முடியும். जो जिनके पास धन है वही आपकी मदद कर सकता ஒரு है. பிச்சைக்காரர் வந்து உங்க பணத்தை அடைக்க முடியுமா? क्या वो एक भिखारी जाकर आपका मदद कर सकता है? விளங்குதா நான் சொல்றது? ஒரு क्या आप பிச்சைக்காரர் வந்து एक भिखारी जाकर உங்க பணம் உங்களுக்கு 10,000 ரூபாய் கடன் அடைக்க முடியுமா? क्या वो आपके 10,000 का मदद कर सकता है? இல்ல, ஒரு नहीं. பெரிய பணக்காரர் வந்து தான் உங்களுடைய கடன் அடைக்க முடியும். एक जमींदार ही वो आपका मदद कर सकता है. அதே மாதிரி தான் உங்க பாவத்தை மன்னிக்க முடியணும்னா आपका पाप वो क्षमा नहीं हो रहा है तो பாவம் இல்லாதவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். जो पाप नहीं किया है वही आपके पाप को क्षमा कर सकता है. விளங்குதுங்களா? क्या आप समझ रहे அது हैं? மாத்திரம் உங்க பாவத்துக்கு தண்டனை आपका जो पाप का जो दंड है அவர் ஏத்துக்கொள்ளணும். वो ग्रहण कर लेगा. அப்படி ஏத்துக்கினாருன்னா वो अपने पर ले लेगा तो அவர் செத்துருவாரு. वो ठीक हो जाएगा. இப்ப அவரு இயேசு வந்து நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் ஏற்றுக்கொண்டு இறந்துட்டாரு, மரிச்சிட்டாரு. परमेश्वर जाकर हमारे पाप को हमारे श्राप को लेकर वो मृत्यु को धारण किए. இப்ப அவர் மரிச்சிட்ட பிறகு जब वो मृत्यु को धारण किए இப்ப நம்மளுக்கு பாவம் போயிடுச்சு. हमारे पाप चले गए हैं. ஆனா நமக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? पर हम कैसे हमारे पास कैसे आशीष वरदान ஆனா आए? இயேசு यीशु 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார். तीसरे दिन वो जी उठे हैं. ஏன்னா किस लिए? वो அவர் பாவத்தை போக்குறது மாத்திரம் இல்ல, वो पाप को हटाने के लिए सिर्फ அவர் नहीं, ஆசீர்வதிக்கிறவர் வேற. वो आशीष को भी देने वाला है. அவர் தான் மரிச்சு 3ஆம் நாள் எழுந்தாரு. इसलिए वो तीसरे दिन मृत्यु में से இப்ப जी 3ஆம் நாள் எழுந்த பிறகு जब तीसरे दिन वो जी उठे हैं, இப்ப பாவம் மன்னிக்கப்பட்டவன वो पाप क्षमा करने के लिए, சபிக்கப்பட்ட இருந்தவன வந்து சாபம் நீங்கினவன वो श्राप को मिटाने के लिए, இந்த உயிரோடு எழுந்தவர் इसलिए वो जी उठे हैं. இப்ப அவர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் அவரு. वो अब आशीष करने वाला परमेश्वर ஏன்னா है. தேவன் அவரு.
क्योंकि वो परमेश्वर தேவ है, குமாரன் அவரு. वो परमेश्वर का पुत्र है। ஆதாம் ஏவாளையும் ஆசீர்வச்சார் பாருங்க. वो आदम और हव्वा को वो आशीष किया था, அவர் தான் அவரு. वही है वो। இப்ப என்ன பண்ணாரு? மரிச்சு உயிரோட எழுந்துட்டாரு. अब वो क्या कर रहा है? वो मृत्यु से जी उठे हैं। எப்படின்னு நம்முடைய தண்டனைக்காக பாவத்தெல்லாம் கழுவி மரிச்சிட்டாரு. और पहले ही वो हमारे पाप को, श्राप को अपने पर लेकर वो நம்ம धोकर பாவம் शुद्ध சாபலாம் किए। போயிடுச்சு. हमारे पाप चले गए हैं। ஆனா மறுபடியும் நமக்கு சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். फिर से हमें चंगाई चाहिए है। அப்போ அவர் உயிரோட எழுந்தாரு. वो जी कर उठे हैं। இப்ப என்ன பண்ணாரு? அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். वही हमें आशीष करता है। அவர் உயிரோட எழுந்திருக்கலன்னா अगर वो जी नहीं उठते तो ஆசீர்வதிக்க முடியாது. वो हमें आशीष नहीं कर அப்ப सकते। உயிரோட எழுந்திருச்சு. वो जी कर उठे இப்போ हैं। நம்ம பாவம் போயிடுச்சு. हमारे जो पाप वो चला அது गया है, மட்டும் பத்தாது. वो सिर्फ काफी नहीं है। இயேசு ஆசீர்வதிக்கிறவராக. यीशु हमें आशीष அப்ப देंगे। இயேசு ரெண்டு செஞ்சாரு. यीशु दोनों किए। பாவத்தையும் போக்கிட்டாரு, पाप को भी ले लिए हैं, சாபத்தையும் போக்கிட்டாரு. श्राप को भी ले लिए हैं। அப்ப நான் சொன்ன தெரியுமா? क्या आपको ध्यान है? பாவம் இல்லாதவர் தான் பாவத்தை போக முடியும். वो पाप को जो पापी नहीं है, वो ही पाप को ले सकता है। உதாரணம், आप उदाहरण के ஒரு तौर குற்றவாளிகிறாரு. से, जो गलत किया वो व्यक्ति, அந்த தப்பான ஆளு वो गलत किया वो व्यक्ति, நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கினீங்க. आप पुलिस स्टेशन में आप फंस गए हैं। இப்ப தப்பான ஆளு வராரு. वो जो गलत किया वो आदमी आ रहा है, அவர் போலீஸ்கார்ட்ட சொல்றாரு, वो पुलिस के पास बोल रहा है, சார் அவரை விட்டுருங்கன்னு. आप उसे छोड़ दीजिए। ஏய் நீ யாரா? तू कौन है? ரவுடி. मैं राउडी। பலான்னு அடிச்சான் போர். मैं उसको जोर से मारा। நீயே கெட்ட பையன், तू ही एक गलत आदमी है। இந்த கெட்ட பையனை கூப்பிட்டு வரியா? इस गलत आदमी को तू बुलाने के लिए आ गया। அப்போ செல்லாதாங்க. वो ऐसा होता नहीं है। இப்ப நல்ல ஆள் வரணும். एक अच्छा आदमी आएगा, அவர் சொல்லணும், वो ही बोलता है, சார் தம்பி நல்லவர் தான் சார், वो मेरा भाई वो ठीक है, ऐसा- अच्छा आदमी है। தப்பா இப்படி வந்துட்டாரு, वो गलत से वो ऐसे आ गया है, விட்டுருங்க சார். आप उन्हें छोड़ दीजिए। அவர் சொல்லுவாங்க, இந்த சார் நல்லவர்னு தான் உன்னை அனுப்புறேன் போ. ये सर अच्छा है इसलिए मैं तुझे जाने दे रहा हूँ। அதனால தான் பாவம், इसलिए पाप, அவர் பாவம் இல்லாதவனா தான் பாவத்தை போக முடியும். इसलिए जो पाप नहीं किया है वही उस श्राप को, उस पाप को हटा सकता है। விளங்குதா நான் சொல்றது? क्या आप समझ रहे हैं मैं जो बोल रहा हूँ? அதே போல ஆசீர்வாதம், वैसे ही आशीष, நாம கடன்காரனா இருக்கிறோம், हम कर्जे में हैं, நாம கடன்காரனா இருக்கிறோம். हम कर्जे में हैं। நம்ம கடன்காரனை யார் தீர்க்க முடியும்? हमारे वो कर्जा कौन ले सकता है? ஒரு பிச்சைக்காரன் கடன் தீர்க்க क्या முடியும்? वो एक भिखारी जाकर हमारे कर्जे को ले सकता है? ஒரு ஆசீர்வாதமான மனுஷன் தான் கடனை एक தீர்க்க वो முடியும். आशीष में लिया हुआ ही वो कर सकता है। பணக்காரன் தான் பணம் கடன் அடைக்க முடியும். जो धनवान है वही उस कार्य को कर सकता இயேசு है। பணக்காரரு, यीशु धनवान है। நம்ம பணக்காரர், நம்ம பணக்கார தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறார். हम धनवान परमेश्वर को ही हम विश्वास करते இயேசு हैं। வியாதி இல்லாதவர். यीशु जाकर बिना रोग में, வியாதி இல்லாதான் வியாதி இல்லாத ஆக்க முடியும் நம்மள. जो बिना रोग में है वही उस रोग को हटा அந்த सकते हैं। வியாதிக்காக மருந்தும் தயார் பண்ணிக்கிறாரு. वो जाकर रोग के लिए वो दवाई तैयार किए அந்த हैं। மருந்து என்னது? वो दवाई क्या है? இயேசு அடிக்கப்பட்ட காயம். यीशु मार खाने का वो घाव। அதனால தான் அவரை விசுவாசிக்கும் பொழுது इसलिए वो विश्वास करने அந்த से காயம் நமக்கு சுகமாக்குது. उस कार्य से हम चंगाई प्राप्त அவருடைய करते हैं। ஆசீர்வாதம் நம்மளை ஆசீர்வதிக்குது. वो आशीष जाकर हमें आशीष करती है। அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டதுனால நம்முடைய பாவம் நீங்கிச்சு. वो अपने पाप को हमारे ऊपर ले लिए, इसलिए ही हम अभी ऐसे हैं। ஆண்டவர் ரெண்டு காரியம் செய்யறாரு. परमेश्वर दो कार्य को किए हैं। நம்முடைய பழைய வாழ்க்கையை அழிக்கிறாரு, वो हमारी पुरानी व्यवस्था को मिटाते हैं நமக்கு புது வாழ்க்கையை தராரு. और एक नया जीवन देते हैं। இதுதாங்க அற்புதம். यही एक अद्भुत है। சாராளமா புரியுதா? क्या आप समझ रहे हैं? ஹalleluya. हालेलुया। ஒரே ஒரு வசனத்தை வாசி. एक और एक वचन को, அப்போஸ்தலர் நடபடிகள் प्रेरितों के काम 3ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம். 3 अध्याय, ஷாகாரா பாக்கா தோரானாமா 3ஆம் அதிகாரம் उसका 3 अध्याय 25 26 25 26. 25 और 26। நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியிலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்கள் இடத்திற்கே அவரை அனுப்பினார். வாசிங்க 25 26. उसका 25 26 प्रेरित काम उसका 3 का 25 26। तुम भविष्यवक्ता की संतान और उस वाचा के भागी हो जो परमेश्वर ने तुम्हारे बाप दादाओं से बांधी और उसे अब्राहम से कहा, तेरे वंश के द्वारा पृथ्वी के सारे घराने आशीष पाएंगे। परमेश्वर ने अपने सेवक को उठाकर पहले तुम्हारे पास भेजा कि तुम में से हर एक को उसकी बुराइयों से फेर कर आशीष दे। அங்க சொன்னாங்களா ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் வரும்படிக்கு அப்படின்னு போட்டுச்சுல கலாத்தியர்ல. अगर हम गलाती में पढ़े थे कि अब्राहम का जो आशीष है, அது இங்க வருது பாருங்க. यहाँ पर 25ல 25 में பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படி
என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லியபடி அப்படின்னு இருக்குது. यहाँ बता रहा है कि पृथ्वी के सारे घराने पर आशीष पाएंगे। ஆமென். आमीन। ஆகவே இயேசு உயிரோடு எழுப்பி यीशु जब जी उठे हैं ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தராராம். वो हमारे अब्राहम के जो आशीष है वो हमें दे रहे हैं। ஆமென். आमीन। அப்போ சாபத்தையும் எடுத்துட்டாரு, वो श्राप को भी हटा दिया பாவத்தையும் தண்டனையும் அவர் और ஏத்துக்கினாரு, पाप का जो दंड था वो अपने ऊपर ले लिए உயிரோடு எழுந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். और जी उठकर हमें आशीष दिए இப்போ உயிரோடு இருக்கிறார், इसलिए वो अभी जीवित நமக்குள்ள இருக்கிறார், है। वो हमारे अंदर நம்மை है। சுற்றி இருக்கிறார், हमारे वो நமக்கு हमारे வாக்கு साथ தத்துவத்தை है। கொடுத்திருக்கிறார். वो हमें वचन को दिए हैं। அதெல்லாம் அடுத்த மாசம் பார்ப்போம் ये सब हम वाक अगले सप्ताह तत्वலாம். देखेंगे। இல்லையா? ஆகவே சுகத்துக்காக इसलिए चंगाई के लिए சொன்னார்ல, நான் அந்த அதுல போட்டுக்கிறேன் பாருங்க நோட்டீஸ்ல, मैं नोटिस में लिखा हूँ, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாயிடுவான். चाहे वो कैसी भी बीमारी हो, நான் சொல்றேன் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில சுகமாயிடும். चाहे आपके जीवन में कैसी बीमारी हो, அவர் वो பாட்டிலே चंगा हो சொன்னாரு, जाएगा। பாட்டிலே சொன்னாரு, एक गीत में ही बोला था, அந்த 38 வருஷமா வியாதியா இருந்தவன சுகமாக்குறாரு. 38 साल से वो बीमार में पड़ा था। அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல पुराने नियम में 2 ராஜாக்கள்ல दूसरा राजा में ஒரு படை தளபதி குஷ்டரோகி, நாகமான் வந்து குஷ்டரோகியா இருக்கிறாரு. वो जाकर कोढ़ी के अवस्था में था। ஒரு தீர்க்கதரிசி கிட்ட வந்து அந்த யோர்தான் நதியில போய் இறங்க சொல்றாரு, இறங்கின உடனே சுகமாவறாரு. वो जाकर एक भविष्यवक्ता के द्वारा से वो योदान एक नदी में जाकर वो स्नान कर रहे हैं। 7 முறை இறங்க சொல்றாரு, वो 7 बार वो डुबकी लगाने के लिए அவருடைய बोल रहे हैं। குஷ்டரோகம் நீங்குது. उसका जो कोड है वो चला गया। இதெல்லாம் வேதத்துல எழுதிக்குது. ये वचन में लिखा है। நான் சொன்னேன் அற்புத சுகத்தை நமக்கு தருவார். इसलिए अद्भुत चंगाई परमेश्वर हमें எப்பேற்பட்ட देंगे। வியாதியா இருந்தாலும் चाहे वो மறையும். कैसी भी बीमारी हो, உங்க வீட்டுல பக்கத்துல கிட்ட சொல்லுங்க, चाहे आपके घर में अगल बगल में हो तो அடுத்த बोलिए। அடுத்த மாசம் ஆயிடுச்சுன்னு வாங்க. अगला सप्ताह आप उनको लेकर आइए। சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணுங்க, अपने अपने परिवार को अपने நான் சுகமா இருக்கிறேன், मैं चंगाई में हूँ, நீயும் சுகமா இருப்ப, आप भी चंगाई में रहोगे, எங்க வீடு ஆசீர்வாதமா இருக்குது, मेरा घराना आशीष में இயேசுவை रहेगा। நம்புங்க. यीशु पर विश्वास இயேசு कीजिए। ஒருவர் தான் கடவுள். यीशु एक ही परमेश्वर है। உலகத்துக்கு ஒரு சூரியன், पृथ्वी உலகத்துக்கு का एक ही सूरज है। உலகத்துக்கு ஒரு கடவுள் தான், पृथ्वी का एक ही परमेश्वर है, அவர் தான் இயேசு. वही है यीशु। பிள்ளைகளுக்கு ஒரே தகப்பன் தான், बच्चे के लिए एक ही पिता है। நிறைய தகப்பன் இருக்க முடியாது. बहुत सारे पिता नहीं हैं। ஆமா, பாவத்தை போக்குறதுக்கு பாவம் இல்லாத இருக்கணும். पाप से छुड़ाने के लिए एक बिना पाप किया हुआ मनुष्य होना है। ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். जो आशीष जिन्हें आशीष चाहिए, जो आशीष पाए वही आशीष को दे सकते हैं। கடவுள் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको இந்த आशीष வார்த்தையை देंगे। கேட்டிருக்கிறீங்க, आप वचन को सुने हो। இந்த வசனால உங்க வாழ்க்கையில அப்படியே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ये वचन आपके जीवन में आनंद और खुशियां को देंगी। அற்புத சுகங்கள் உண்டாகும். आपके जीवन में अद्भुत चंगाई को देगी। நம்ம எழுந்து நிற்போம், हम सब खड़े हो இப்போ அவங்க ஒரு जाएंगे, பாட்டு பாடுவாங்க, एक गीत को நான் गाएंगे। உங்க மேல வந்து கரங்களை வைப்பேன், मैं आपके ऊपर ஆண்டவர் அற்புத சுகங்களை தருவாரு, அபிஷேகத்தை கொடுப்பாரு. परमेश्वर आपको अभिषेक देगा। ஆமென். आमीन।